வணக்கம். புனித சந்தியாகப்பர் ஆலயம் தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. ராமேஸ்வரம் தீவு பகுதியில் தங்கச்சிமிடும் வேர்க்காட்டில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் தூய சந்தியாகப்பர் ஆலயத்தின் 483ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றம் கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருவிழா தேர்பவனி நேற்று இரவு மும்மத மக்களின் பங்கேற்புடன் விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் புதிய ஆலய கட்டுமான பணி பொறுப்பாளர் அருள்பணி சா செபாஸ்டின், விழா குழு தலைவர் சேட் ஜேம்ஸ், அமல்ராஜ், தண்ணீரூற்று, அரியாங்குண்டு, தென்குடா இறை மக்கள், விழா குழுவினர், தீர்வு பூர்வீக கிறிஸ்தவர்கள், புனித குழந்தை தெரேசால் ஆலய கமிட்டி, புனித தெரேசால் பங்கு திருச்சிலுவை அருள் சகோதரிகள், கப்புச்சின் அருள் பணியாளர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வேர்க்காடு புனித சந்தியாகப்பர் திருத்தல திருவிழா இந்த ஆண்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 483வது விழாவாக இந்த ஆண்டு இத்திருவிழா நடைபெறுகிறது. புனித பிரான்சிஸ் சவேரியார் முதல் முறையாக இங்கு ஒரு சிலுவை கோவில் கட்டி புனித சந்தியாகப்பருக்கு நேர்ந்தளித்த இடம் இந்த இடம். இந்த இடத்தில் 483 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலிருந்தும் மற்றும் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலிருந்தும் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை நிறைய மக்கள் இங்கே வருகிறார்கள். வந்து சந்தியாகப்பருடைய பரிந்துரை பெற்று கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள். இது கிறிஸ்தவர்களுடைய விழா மட்டுமல்ல, மும்மதத்தவர்களுடைய விழாவாகவும் சமய நல்லிணக்கத்தினுடைய விழாவாகவும் இந்த தீவில் பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அளவிலே இன்றும் அது நடைபெறுகிறது. இந்த திருவிழா ஏற்பாடுகளை எல்லாம் இந்த பங்கினுடைய பங்கு தந்தை அருள்பணி ஆரோக்கியராஜ் அவர்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் என்ற முறையில் நான் இந்த நாளிலே திருப்பலி நிறைவேற்றி அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீரை பெற்று தந்ததிலே மகிழ்ச்சி அடைகிறேன்.